வணக்கம். இந்த பதிவில் மல்லி செடி வளர்க்க விரும்பும் உங்கள் எல்லாருக்குமே இந்த சீசனில் நாம் செய்ய வேண்டிய கவாத்து பற்றிய வீடியோ தாங்க இது. அதிக பூக்களை கொடுக்கக்கூடிய இந்த மல்லி செடிகள் எல்லோர் வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த சீசனில் வாங்கி நட்டுறலாம். நமக்கு இந்த குறைவான பனி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈஸியாக வளர்ந்து வந்துடும். இந்த மல்லி செடிகளை இந்த பிப்ரவரி மாதத்தில் நாம் கவாத்து செய்யணும். கவாத்து செஞ்ச 10 நாளில் மொட்டு வச்சிருச்சு பாருங்கள். இந்த மொட்டுக்களை நான் இப்போ எடுத்துடுறேன். இன்னும் நமக்கு அதிக பூக்கள் வேண்டும், அதனால் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன். நாம் இந்த கிளையை எடுத்த இடத்துல நிறைய பிரான்ச்சஸ் வருங்க. அப்போ நமக்கு நிறைய மொட்டுக்கள் வரும். அது போலவே துளிர்களையும் நாம் கட் பண்ணிடணும். அதன் மூலம் நமக்கு கிளைகள், பக்க கிளைகள் அதிகமாக வந்து பூக்களின் எண்ணிக்கை அதிகமாகும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக நாம் கட் பண்ணி எடுத்துடணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய செடிகளை கட் பண்ணி விட்டு இப்படி தளிர்கள் வரும்பொழுது முனைகளை கிள்ளி விடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு நல்ல பூக்கள், நம்ம எதிர்பார்த்த பூக்கள் நமக்கு கிடைச்சிரும். இந்த சீசனில் நீங்கள் செய்யக்கூடிய பராமரிப்பு தான் உங்களுக்கு மல்லி சீசன் அதிகமாக பூக்கக்கூடிய நாட்களில் நமக்கு கிடைச்சிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இதை செய்யுங்க. இப்படி செய்யாமல் விட்டால் நமக்கு குறைவான பூக்கள் தாங்க கிடைக்கும். அதனால் நாம் கட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்பின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் நான் உரமாக கொடுக்குறேன். இந்த செடிகள் உரங்கள் கொடுக்காம இத்தனை மாதங்கள் பூத்து முடிந்த நாட்கள்லேருந்து அப்படியே தனியே வைத்து தண்ணி மட்டும் கொடுத்துட்ருந்தோம், எந்த உரமும் கொடுக்கலை. இப்போ கட் பண்ணி விட்டுட்டு நாம் உரம் கொடுக்கணும். வேர் கொஞ்சம் வளரணும், அதுக்காக நம்ம இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுக்குறோம். அதன் பிறகு மற்ற மீன் அமிலம், பஞ்சகவ்யா, எப்சம் சால்ட், ஆல்-19 எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் மல்லி செடிக்கு கவாத்து செய்து நிறைய பூக்களை எடுங்க. தேங்க்யூ.